அம்மா அம்மா எங்கம்மா அப்பாவை காணோம், வெளியில் போயிட்டாரா? ஆமாப்பா, கொஞ்சம் சமைக்கிறதுக்கு மளிகை ஜாமான் இல்லை, அதே உங்கள் அப்பா போய் வாங்கிட்டு வர சொன்னேன். அதையும் சீக்கிரம் வச்சு போயிட்டாரு. ஏன்னா நீ கலகத்தை கிளம்பிட்டேன். ஏம்மா மல்லிகை ஜாமான் தான் லிஸ்ட்டு போட்டு வாங்குறேன்ல, அப்போவே மொத்தமாக வாங்கிக்க மாட்டியா? ஒன்று ஒன்றா பிச்சு பிச்சு வாங்குறது காசு காலியாக போடுறது, நீ சொல்கிறதே கேட்க மாட்டேன். ஆடை கொஞ்சோண்டு இருந்துச்சுடா, அடுத்த மாதம் வாங்கிக்கலான்னு பார்த்தேன். அது திடீர்னு காலியாக போச்சு. சரி ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுக்கலான்னு வாங்கிட்டு வர சொன்னேன். சரி அவர் இப்படி காலாறு நடந்து போயிட்டு வரட்டும், வீட்டில் சும்மா தானே இருக்காரு. சரி நீ என்ன கிளம்பிட்ட அப்படி? அம்மா நான் தான் இன்னைக்கு சீக்கிரம் போகணுன்னு சொன்னேன்ல. அம்மா மீனா எங்கே, அவளை ஆளை காணோம். அவள் அடிப்படையில் தான் இருப்பா, என்ன கூப்பிடு. மீனா மீனா சொல்லுங்க வந்து சொன்னா இன்னைக்கு கூப்பிட்டீங்களா? எதுவும் விஷயமா சொல்லுங்க. அடியே இருடி இருடி, இருக்குடி இவளை ஆர்வமாக கேட்குற. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு எனக்கு சீக்கிரம் போகணுன்னு ஒன்று சொன்னல, மறந்துட்டியா? ஆமா சொன்னீங்க, அதுக்கு என்னப்பா? அதான் நான் கிளம்பிட்டேன், அதை சொல்ல தான் கூப்பிட்டேன். எனக்கு சாப்பாடுலாம் வேணாம், நான் நைட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டானாலும் ஆகும். நீ சாப்பிட்டு படுத்துரு, நான் வந்தோன்னு உனக்கு கால் பண்ணிட்டு நீ வந்து கதவை திறக்கலாம், சரியா? சரிங்க சந்தோஷ் மாமா, இதை சொல்றதுக்கு தான் கூப்பிட்டீங்களா? ஆமாம், வேறு எது கூப்பிட போறேன் சொல்லிட்டு போகலான்னு தான் கூப்பிட்டேன். சொல்லாமல் போனால் அதுக்கு வேறு சண்டை போடுவேன். வேற ஒன்றும் இல்லையா சந்தோஷ் மாமா? வேறு என்ன இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை, அதே சாப்பாடுலாம் வேணான்னு சொல்லிட்டுல. வெளியில் போகிறவனை என்னடி கூப்பிட்டு கூட கூட பேசிக்கிட்டு இருக்கேன். அவன் நிம்மதியாக போயிட்டு வர வேணா, போய் சொல்லு. நீ போயிட்டு வாப்பா, அவள் ஏதாச்சும் இப்படி தான் சொல்லிக்கிட்டே இருப்பா, அவளுக்கு என்ன. சரி மீனா, நான் போயிட்டு வரேன். அம்மா நான் போயிட்டு வரேன், அப்பா வந்தால் சொல்லிடுங்க. ஏன்டி வெளியில் போகிறேன்னு உன்ட்ட சொல்லிட்டு போனா, சரி போயிட்டு பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லணும். இதில் என்ன வேறு எதுவும் இல்லையா? இதுக்கு தான் கூப்பிட்டேல, இதெல்லாம் ஒரு கேள்வியா? இல்லைங்கத்த, அது ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன். சும்மா என்னத்தை கேட்டியோ. இந்த அதுக்கு பாரு, டீ குடிச்ச கப்பு அதை எடுத்து கொண்டு வச்சுட்டு, அந்த தலைவாணி இன்னைக்கு வரையெல்லாம் ஆக்கினே இருக்குது. அதை எடுத்து துவச்சி போட்டுட்டு காலேஜுக்கு போவில்ல, காலேஜுக்கு போனால் எல்லா வேலையும் பார்த்து வச்சுட்டு போ. ஏன்னா காலேஜுக்கு போகிறோம்னு எல்லா வேலையும் அப்படி அப்படியே போட்டு போயிடாது. சரிங்கத்த. என்னதான் பிள்ளையோ வெளியில் போகிறேன்னு சொல்கிறேன், பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. என்ன பிள்ளை வளர்த்துருக்காங்களோ தெரியல. எனக்கு வந்து வாச்சிருக்கு பாரு. இந்த மனுஷன் போய் எவ்வளோ நேரம் ஆச்சு, போனால் வந்தோம்னு வராரா, போன இடந்தே வந்த இடந்தே இவரெல்லாம் வச்சுக்கிட்டு என்னென்ன எத்தனை நாள் குடும்பம் நடத்தினாலும் தெரியல. இன்னும் குறை காலம் இருக்குது. கல்யாணம் ஆகி இதே எனக்கு பிறந்த நாள், அதை கூட சந்தோஷ் மாமா மறந்துட்டார். கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் நைட்டு 12 மணிக்கு விஷ் பண்ணிடுவார். நைட்டு 12 மணி வரைக்கும் முழிச்சிருந்து விஷ் பண்ணுவார் பார்த்தா விஷ் பண்ணவே இல்லை. இந்த இப்போவும் மறந்துட்டு போயிட்டார், சுத்தமாக யாவுமே இல்லை. கல்யாணம் பண்ணி கொஞ்சம் நாளாவே மாறுவார்னு பார்த்தா கல்யாணம் பண்ண ஒரு 2 வாரத்துலேவா நான் எப்படி சந்தோஷ் மாமா சர்ப்ரைஸ் பண்ணுவார் அப்படிலாம் நினச்சிக்கிருந்தேன். நீ காலேஜுக்கு லீவு போடலாம் அப்படின்னு வேற சொல்லிட்டேனே. கிரிச்சா வேற என்னை ஓட்டுவாளே போனா, கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது? சரி காலேஜுக்காச்சும் போவோம். சந்தோஷ் மாமா இருந்தால் எங்கேயாச்சும் படத்துக்கெலாம் கூட்டிகிட்டு போவார், வெளியில் சாப்பிட கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு நினச்சேன். எதுவுமே இல்லை, எல்லாமே போச்சு. நேரம் வீட்டில் அம்மா இருந்தால் ஏதாவது ஸ்வீட் பண்ணி தந்துருக்கோம், புது ட்ரெஸ் வாங்கி தந்துருக்கோம். சாயங்காலம் ஆனால் கோயிலுக்கு கூட்டி போவோம், சிக்கன் ஏதாச்சும் வாங்கி தரோம். இங்கே ஒன்றுமே இல்லை, சந்தோஷ் மாமாவே மறந்துட்டார். அப்புறம் என்ன சொல்கிறது? வேறு யாரும் நம்ம சொல்ல முடியும்? காலேஜுக்காச்சும் போவோம். வீட்டிலேருந்து என்ன பண்ண போகிறோம்? வீட்டில் இருந்தால் அத்தை ஏதாச்சும் வேலை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. வீடெலாம் நல்லாவே இருக்குது, வேணுக்குமே தொடக்க சொன்னாலும் சொல்லுவாள். காலேஜ் கிளம்பி போகிறதே பெட்டர். என்னம்மா மீனா தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்க? நீ காலேஜ் போகலையா? உடம்பு எதுவும் சரியில்லையா? வாங்க மாமா. இல்லை மாமா, சும்மா தான் உட்காந்துருந்தேன். காலேஜுக்கு தான் கிளம்பணும். சந்தோஷ் மாமா சீக்கிரமே கிளம்பி போயிட்டாங்க, சாப்பாடு வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதே சாப்பாடு செய்யலையா, என்ன செய்யறது என்னன்னு யோசிச்சுட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. ஆமாம், இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் தானம்மா. ஹாப்பி பர்த்டேம்மா. நான் காலையிலே சொல்லணும்னு நினச்சேன், அப்படியே மறந்துட்டேன். சரி நீ எதிர்ச்சோன்னு சொல்லலாம் பார்த்தேன். அதோட நான் வெளியில் போயிட்டேன்னா இப்போதே வந்தேம்மா. சந்தோஷம், உனக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தேன்? எதுவும் கொடுத்தேனா? இல்லைங்க மாமா, சந்தோஷ் மாமா எனக்கு பிறந்த நாளே ஆக வச்சுக்கல, ஒரு விஷ் கூட பண்ணலை. அப்புறம் எப்படி கிஃப்ட் கொடுப்பாங்க? என்னம்மா சொல்கிற? போன வாரம் கூட சொல்லிக்கிட்டு இருந்தானே, வேலை அவசரத்தில் மறந்துட்டானோ? அப்படிலாம் மறக்க மாட்டானே. சரி இரு, நான் வேணா ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்குறேன். இல்லைங்க மாமா, நீங்கள் ஃபோன் பண்ணிலாம் கேட்க வேணாம். அவங்க தோணுச்சுன்னா பண்ணட்டும், இல்லாட்டினா வேணாம், நான் பார்த்துக்கிறேன் மாமா. சரி அவன் ஏதாச்சும் மறந்துருப்பேன் அவசரத்தில், நீ எதுவும் கோச்சிக்காத. சரிம்மா, நான் சாயங்காலத்துக்கு சிக்கன் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்படியே சிக்கன் பிரியாணி செஞ்சுட்டு ஈரல் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுறேன். ஈரல் கிரேவி செஞ்சிரு, சந்தோஷ்க்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் முட்டை மீன் வறுக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்துடுறேன். எல்லாம் செஞ்சிரு சரியா? அவன் லேட்டாக வரம்னு சொன்னேன், சீக்கிரம் வந்துடுவேன்னு தோணுது. வந்தாலும் வந்துடுவேன், உனக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணுவேன் பாரு. அட ஏமாம்மா நீங்கள் வேறு. சரிங்க மாமா, சரி பாருங்க, எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஏதாவது சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு போகிறேன். அடியே மீனா, ஒரு ட்ரீட் கூட தர மாட்டேங்கிறடி. நீனா ஒரு ஃப்ரெண்டா, இதில் வேறு க்ளோஸ் ஃப்ரெண்ட் வேறு வெளியில் சொல்லிக்கிறேன். ஆமாம், நீங்கள் காலேஜ் வர மாட்டேங்க, எதுக்கு வந்த காலையிலேருந்து நானும் கேட்குறேன், சொல்லவே மாட்டேங்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, சும்மா தான். ட்ரீட்டு தானே, எப்போ உனக்கு ட்ரீட்டு கொடுத்துட்டு தானே இருக்கேன். இப்போ என்ன புதுசாக? இன்னைக்கு அதே தான் நான் பிறந்தேன். நான் பிறந்ததே 24 வருஷம் ஆச்சு. இப்போ என்ன புதுசாக ட்ரீட்டு? போடி. இப்போ எதுக்கு இவ்வளோ சலிப்பாக பேசுகிறேன்? ஆமாம், உனக்கு கேட்டுக்கிட்டே நீங்கள் அதில் சந்தோஷம் என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க எனக்கு காமிக்கையில் பார்த்தியா? எப்போ அம்மா என்ன வாங்கி கொடுத்தான்னு சொல்லுவா. இப்போ கல்யாணம் நைட்டு உனக்கு முதல் பிறந்தநாள் சந்தோஷம் உனக்கு ஏதாச்சும் ஸ்பெஷலாக வாங்கி கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்தாங்க சொல்லி ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கியா? காமெடி. உங்கள் சந்தோஷம் வாங்கி கொடுத்ததே வைக்க இடம் இல்லாமல் ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டிக்கிருக்கேன் தெரியுமா? அவ்வளோ கிஃப்ட்டு நிறையா, வைக்கிறதுக்கு இடமே இல்லை. சும்மா ஓட்டாதடி, எதுக்கு இப்படி பண்ணுற? அண்ணன் ஏதாச்சும் வாங்கி கொடுத்துருப்பாள். நீ அவங்களுக்கு எப்பவுமே ஸ்பெஷல் தானே, எப்பவுமே வாங்கி கொடுப்பாள். இப்போ கல்யாணம் ஆச்சு, கல்யாணம் முதல் பிறந்தநாள் உனக்கு எதுவும் வாங்கி கொடுக்காம இருப்பாங்களா? உங்கள் அண்ணனை நீந்தே மெச்சிக்கணும். ஒரு கிஃப்ட், ஒரு விஷ் கூட பண்ணல தெரியுமா? என் பிறந்த நாள்லாம் உங்கள் அண்ணன் மறந்துட்டார். இன்னும் ஒரு 4 வருஷம் கழிச்சுதே மறந்துப்பாருன்னு நினைச்சேன், இப்போவே மறந்துட்டார். என்ன சொல்ற? அண்ணன் நெசமாவா? அண்ணன் எல்லாம் மறந்துக்க மாட்டாங்க. உனக்கு ஏதாச்சும் சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க பாருவே. அண்ணன் இப்படி 1 பிறந்த நாள் போய் மறப்பாங்க. வருஷம் வருஷம் வச்சுக்கு 1 வருஷம் வந்துருவான்னு நினைக்கிறேன்.
கொஞ்சம் வச்சிருக்கா பார்க்கலாம். உனக்கு என்னடி வேணும்? ட்ரீட்டு கொடுக்கலனாலும் நீ மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டே இருப்ப, அதை சொல்லி காமிச்சிக்கிட்டே இருப்ப. உனக்கு என்ன வேணும் சொல்லு. வாடி ஃபஸ்ட்டு அடிக்க வெயிலுக்கு ஒரு குளிப்பி வச்சு சாப்பிட்டு அப்படியே காளான் கிடந்தா காளான் சாப்பிட்டுட்டு பானிபூரி பார்சல் வாங்கிட்டா. நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன். அப்படியே போனோம்னா பேக்கரி வரும். பேக்கரியில் எனக்கு பிடிச்சா நானே பார்த்து வாங்கிக்கிறேன். நீ வாங்கி தர வேணாம். அப்படியே கொஞ்சம் போனோம்னு வச்சுக்க, கொஞ்சம் இருட்ட டைம் அப்போதைக்கு எனக்கு மட்டும் 4 பரோட்டா. அப்பாவுக்கு பரோட்டாலாம் பிடிக்காது, அவருக்கு தான் வேணாம். அவருக்கு நான் சாப்பாடு வச்சு கொடுக்குறேன். அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னு வச்சுக்க. அடியே உனக்கு ட்ரீட்டு தான் ரெடி தரேன். நீ இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு, நாளைக்கு சாப்பிட்றதுக்கு, நாலு கழிச்சு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் எந்த கட் பண்ணிடுவோம் போல. ஆமாடி, அப்படியே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வச்சுக்க. நான் அடிக்க வெயிலுக்கு நல்லா ஜூஸ் போட்டு குடிப்பேன். நான் சும்மா குடிச்சு கூட சாப்பிடுவேன். ஏன்னா காலேஜ் கேட்டால் ரெண்டே சேர்ந்து கூட சாப்பிடலாம். நல்ல விவரம் தாண்டி. உனக்கு பிறந்த நாள் வராமல போயிடும். இப்போ வரும்ல, அப்போ வச்சுக்கிறேன் உனைய. சரி வா போகலாமா, டைம் ஆச்சு. ஆமாடி, சீக்கிரம் போடி. அண்ணன் ஏதாச்சும் சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. உங்கள் வீட்டில் எனக்கு என்ன ஸ்பெஷல்? பிறந்த நாளே அவங்க இல்லை, அவங்க என்ன செய்ய போகிறாங்க? மாமா தாண்டி சிக்கன், மீன், ஈரல் எல்லாம் வாங்கிட்டு வரேன். நாங்கள் போய் நான் தாண்டி செய்யணும். அப்போ இன்னைக்கு ஒரு கட்டா நான் வரவா? வா, நீனே கூப்பிட்டா வரவே மாட்டேங்கிற. வா, ஒரு நாள் இருந்துட்டு நாளைக்கு காலையில் அப்படியே 2 பேரும் சேர்ந்து காலேஜுக்கு வந்துட்டு போகலாம். நல்லா இருக்கும்ல. அப்பாட்ட சொல்லலையடி? சொல்லலைன்னா என்ன, வா ஒரு நாளைக்கு தானே. அப்பாட்ட நான் ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன். இல்லடி, அப்பாவுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, மாத்திரை ஒழுங்கு போட மாட்டாங்க. நான் இருந்தாலும் கம்பல் பண்ணி சாப்பிட்டோன்னு மாத்திரை எடுத்து கொடுத்தேன். அப்பா கொஞ்சம் உடம்பு சரியாயிட்டும், நான் வரேன். சரி அப்போ நீ போ. அப்பா மாத்திரை போட மாட்டாங்க, அப்புறம் முடியாமல் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? சரி வா போகலாம். மீனா தங்கச்சி நல்லா இருக்கியா? கிரிச்சா என்ன 2 பேரும் இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிய? காலேஜ் விட்டால் வீட்டுக்கு போகிற ஐடியாவே இல்லை. அங்கிட்டு இங்கிட்டு 2 பேரும் சுற்றிக்கிட்டு தான் திரிகிறது. மீனாக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, பொறுப்பாக இருக்க விட்டா என்ன? முதல்தான் ஊர் சுற்றுனியே, இப்போமா ஊர் சுற்றுறியே? நம்ம இருக்கிற இடம் எப்படி தான் தெரியும்? எங்கே போனாலும் பாதி நாள் மூக்கு எடுத்து வந்துடுவாரு. என்ன மீனா, இந்த இடத்துக்கு யாருமே வரமாட்டாங்களா? நானும் அடிக்கடி வருவேன். நீங்கள் இன்னைக்கு தான் வந்திருக்கீங்க, நான் உங்களை பார்த்ததே இல்லை. சும்மா தானே வந்தோம். இந்த இடத்துக்கு நாங்கள் எப்பாச்சும் தானே வருவோம், ஓயாமலாம் வரமாட்டோம். இன்னைக்கு கொஞ்சம் அவரை கட் பண்ணிட்டோம், பிடிக்கல, போர் அடிச்ச மாதிரி இருந்துச்சா. சரி இங்கே வெயிலுக்கு நல்லா இருக்கும் நினைக்கிறேன். நிழல்லேருந்து உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வீட்டுக்கு போகலான்னு தான் வந்தோம். எப்படின்னா இருக்கியே? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. சந்தோஷம். என்ன பண்ணுறேன்? நல்லா இருக்கானா? சூப்பராக இருக்காங்கண்ணா. நீங்கள் தான் ஃபோன் பண்ணுறதே இல்லை. ஃபோன் அடித்தாலும் எடுக்கவே இல்லைன்னு சொன்னாங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, ஃபோன் கொஞ்சம் ரிப்பேர் ஆச்சு, வேறு வாங்கியிருக்கேன். நம்பர்லாம் சேவ் பண்ணலை. நான் அடித்து பேசிக்கிறேன் வந்துட்டேன். சரிங்கண்ணா, டைம் ஆச்சு, நாங்கள் கிளம்புறோம். நாங்கள் போயிட்டு வரோம், நீங்களும் இங்கே இருந்துக்கங்க. போயிட்டு வாங்க தாயி, போயிட்டு வாங்க, நல்லபடியாக போயிட்டு வாங்க. மீனா இந்த பிள்ளையோடலாம் சேராத, பிள்ளை உன்னை அப்படியே கெடுத்து வச்சிருந்தேன், சரியா? ஆமாம் ஆமாம், உங்கள் தங்கச்சியை நாங்கள் தான் கெடுக்கிறேன். போங்க, ரொம்ப தாண்டி திமுறை உங்கள் அண்ணனுக்கு சொல்லி வச்சுக்கிடி. மீனா நீ எதுக்கு கிரிச்சான்னு கூப்பிட்டு இருக்க? நீ அண்ணின்னு கூப்பிட வேண்டியதானே இனிமே? என்னது அண்ணியா? யார் அண்ணி? நான் ஃப்ரெண்டு தானே. அவங்க அண்ணனை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஆமாம், அவங்க அண்ணனை தானே கல்யாணம் பண்ணிக்க போகிற. என்னென்ன சொல்றியே? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஹலோ, உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ? அதெல்லாம் அந்த ஜென்மத்தில் நடக்காது. ஐயா நானா உன்னேவா கல்யாணம் பண்ணிக்கிற போகிறேன்? உன்னை மாதிரி ஒரு வாயாடியை கல்யாணம் பண்ணால் அவ்வளோதான். நான் கடைசி வரைக்கும் வாயை முடிக்கிட்டே இருக்க வேண்டியது. உன்னெல்லாம் மனுஷன் வாழ முடியுமா? நீ எப்படி இருந்தாலும் கல்யாணம் பண்ணுறவங்கள மீன் அண்ணன் தான் கூப்பிட போகிறாங்க. அதனால தான் நான் அண்ணின்னு சொன்னேன். அட பாவி, அண்ணன் கரெக்டாக பிளேட்டை மாற்றுறாரு. எப்படி எப்படிலாம் பேசுறாரு. சரி கிரிச்சா பேசிக்கிறீங்க, நான் போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துடுறேன். இருக்கோம் ரொம்ப திமுறை தான். ஏன் இனிமேல் வாயெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதோ? உன்னை மாதிரி வாயாடெல்லாம் எவனுக்கு பிடிக்கும்? அப்பா இந்த வாயாடி பிள்ளையில பார்த்தாவே அப்படித்தான் இருக்குது. நல்லா ஒடுக்கமாக இருக்கணும். கண்ணுக்கு லட்சணமாக இருந்தால் மட்டும் போதுமா? வாயை கொஞ்சமாச்சும் அடக்கி வாசிக்கணும். அதெல்லாம் வாசிக்கிறதே இல்லை. இந்த வாய் இல்லைன்னா உங்கள்ட்ட எல்லாம் கூப்பிட முடியுமா? அப்படி எப்படி உங்கள் கல்யாணம் பண்ணி எனக்கு கூப்பிட்டுறது? சச்சோ, வாயை விட்டு உளறிட்டனே. என்ன சொன்னீங்க கிரிச்சா? என்னமோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. இல்லை என் காதில் தான் தப்பாக விழுந்துருச்சா? இல்லை நான் ஒன்றும் சொல்ல, ஏதோ இதில் பேசினேன். சரி நான் கிளம்புற டைம் ஆச்சு. நான் அப்படியே ஐஸ் வாங்கிட்டு போகிறேன். நீங்கள் ஐஸ் வாங்கி சாப்பிட்டு கிளம்புங்க. தொண்டை வரைக்கும் வருது, தொண்டைக்கு மேலே வர முடியல. அதுவும் கொஞ்சம் வந்துச்சு, பாதியோட கட் பண்ணிட்டாப்பா. இருக்கட்டும், விட்டு தான் பிடிக்கணும். சந்தோஷ் மாமா மிஸ் பண்ணுவார்னு எவ்வளோ ஆசையாக மிஸ் கூட பண்ணலை. சரி சாயங்காலமாச்சும் சீக்கிரம் வரக்கூடாது. அதுவும் இல்லை, நான் எவ்வளோ நேரம் ஆச்சு தனியாகவே இருக்கேன். அத்தை எனக்கு எதுவும் செஞ்சு தருவாங்க. எங்கள் அம்மா இருந்தாலும் எதாவது செஞ்சு கொடுத்துருப்பாங்க. அம்மா அப்போவே ஃபோன் பண்ணி வான்னு சொன்னிச்சு. நான் வரலன்னு சொல்லிட்டேன். இனிமேல் பேசவே கூடாது. என்னை எப்படி பேசுகிறாங்க பார்ப்போம். பேசுகிறோம், நான் பேசவே மாட்டேன். செல்லம், என்ன தனியாக உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை சந்தோஷ் மாமா, சும்மா தான். என்ன லேட்டாக வர சொன்னீங்க, சீக்கிரமே வந்துட்டீங்க? கொஞ்சம் தலைவலி, அதான் சீக்கிரம் வந்துட்டேன். ஆமாம், என்னமோ கண்ணை துடைக்கிற மாதிரி இருக்கு. என்ன அழுகுறியா? யாரும் எதுவும் சொன்னாங்களா? இல்லை சந்தோஷ் மாமா, கண்ணில் தூசி விழுந்துருச்சா, அதை எப்படி தொடச்சி எடுத்துக்கிருந்தேன். அதே உங்களுக்கு அழுகிற மாதிரி இருந்திருக்கு. நான் எதுக்கு அழுக போகிறேன்? எனக்கு என்ன கஷ்டம் சொல்லுங்கள். அப்படியா? நீ ஏதோ ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்துச்சா? அதையும் கேட்டேன். உனக்கு எதுவும் இந்த வீட்டில் கஷ்டம் இருக்கோ என்னமோ. எப்படி இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடுவே இல்லை. நான் தானே உனக்கு எல்லாமே. ஆமாம் நீங்கள் தானே எனக்கு எல்லாமே. சரி இருங்க, தலைவலிக்குதுங்க. நீ இல்லை இஞ்சி சுக்கு எல்லாம் போட்டு சுக்கு மல்லி காப்பி போட்டு வாங்க. நல்லா சூடாக குடிச்சிட்டு படுங்க. ஆமாம்மா, நானே சொல்லணும்னு நினச்சேன். போட்டுட்டு வாம்மா. என்னை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒய்ஃபு கிடைக்க நான் எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கேன் பாரு. ஆமாம், நாங்கள் புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். உங்களாம் எதுவுமே புரிஞ்சுக்க வேணாம். ஓய் பொண்டாட்டி, என்ன இப்போதான் பாசமாக கூப்பிடுறீங்க? என்ன ஹாப்பி பர்த்டேடி பொண்டாட்டி. உன்னை கொஞ்சம் டென்ஷன் ஆக்கி பார்க்கலான்னு பார்த்தேன். நீ என்னமோ ரொம்ப தான் கோச்சிக்கிற. இதுக்கு மேலே விட்டுருந்தீங்கன்னா என்னை கத்தி எடுத்து குத்திருப்பேன் போல. ஏன் சந்தோஷமா இப்படி பண்ணீங்க? நான் எவ்வளோ காலையிலேருந்து கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நீ ஃபுல்லாக என்னை தானே நினச்சிக்கிட்டே இருந்திருப்ப.
ஆமாம் நினச்சிக்கிட்டு இருக்கா, திட்டிக்கிட்டே இருந்தேன். திட்டுனியோ கொஞ்சினியோ நீ ஃபுல்லாக என்னைய பற்றியே தானே முன்னு முடிச்சுக்கிட்டே இருந்திருப்பேன். யார் என்ன பேசினாலும் உன் மனசுக்குள்ள என்னைய பற்றி தானே ஓடி இருக்கோம். ஆமாம், நீங்கள் தான் ஒரு விஷ் கூட பண்ணலைல. அதான் எப்படி உங்களுக்கு தெரியும்? மாமா சொல்லியிருப்பா, நீங்கள் மறந்துட்டே தானே. அடி பொடி லூஸு. நைட்டே உனக்கு விஷ் பண்ணலான்னு பார்த்தேன். பார்த்தா நீ முழிச்சுக்கிட்டே இருந்த. அப்போவே தெரிஞ்சிருச்சு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கா போல. சரி கொஞ்சம் டென்ஷன் பண்ணி நாளைக்கு வெறுப்பேற்றலான்னு தான் உனக்காக பாரு ஆசையாக ஒரு கிஃப்ட் வாங்கி வந்திருக்கேன். பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லி உனக்கு பிடிச்சது. எனக்கு பிடிச்சதா? என்ன கிஃப்ட் சந்தோஷமாம்மா? நீ எப்போவும் கேட்டுக்கிட்டே இருந்தீல்ல செயின், அதோட டாலர் போட்ட செயின், மீன் டாலர். சந்தோஷமாம்மா, இப்போ நகை விற்கிற விலைக்கு செயின் எதுக்கு சந்தோஷமாம்மா? நீங்கள் விஷ் பண்ணலேருந்தே எனக்கு கோவம். கிஃப்ட் கொடுக்கலன்னா கோவம் இல்லை, சும்மா 5 ஸ்டார் வாங்கி கொடுத்தா கூட நான் வாங்கிட்டு இருப்பேன். எனக்கு செயின் மீன் டாலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து ஆசை, போடவே இல்லை. இப்போ தான் எனக்கு அந்த ஆசை நிறைவேறிருக்கு. சரி நான் உனக்குலாம் gift கொடுத்துருக்கேன். நீ என்ன gift தர போகிற எனக்கு? பிறந்த நாள் எனக்கு தானே, நீங்கள் தான் எனக்கு கிஃப்ட் கொடுக்கணும், நான் எதுக்கு கொடுக்கணும்? அப்படியா? அப்போ எனக்கு நைட் ட்ரீட் கொடு. நைட்டு தானே ட்ரீட்டு, அதை நைட்டு பார்ப்போம், யாவும் இருந்தால் பார்ப்போம். யாவும் இல்லாமல் எங்கே போகுது? ஸோ சந்தோஷமாம்மா, மாமா சிக்கன், ஈரல், மீன் எல்லாமே வாங்கிட்டு வந்துருந்தாங்க. சமைக்கணும்னு நினச்சி நான் மறந்து போயிட்டேனே. அதெல்லாம் ரெடியாக இருக்குது. இன்னைக்கெல்லாம் நீ சாப்பாடே செய்ய வேணாம். நல்லா சாப்பிட்டு படுத்தா போதும். அப்புறம் எனக்கு ட்ரீட் கொடுத்தா போதும். மீனா, ஹாப்பி பர்த்டே மீனா. நீ உனக்கு பிறந்த நாள் என்ன சொல்லவே இல்லை பார்த்தியா? இல்லைங்கத்த, இந்த வயசில் என்ன பிறந்தநாள் கொண்டாடுறேன்னு திட்டுவியே, அதை நான் சொல்லலை. இதில் என்னம்மா இருக்குது? உடனே எனக்கு பிடிக்காது இந்த வீட்டை மருமகள் இருந்தது. இருந்தாலும் உனக்கு பிறந்த நாள்னா அது ஒரு ஸ்பெஷாலிட்டி தானே எல்லாருக்கும். இப்போ யார் கொண்டாடாமல் இருக்கா? 70 வயசில் கூட தான் கொண்டாடுறாங்க. நானே இன்றைக்கி சாப்பாடு எல்லாம் செஞ்சுட்டு, நீ எதுவும் செய்ய வேணாம். கையை நம்பிட்டு வாங்க, சாப்பிட்டுட்டு படுக்கலாம். இல்லை வெளியில் போகிறனா கூட போயிட்டு வாங்க. என்னம்மா நீ நான் பேசுகிற? எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. சரிடா, எனக்கு அடுப்பில் கொஞ்சம் வேலை இருக்குடா. எங்கள் அப்பா தனியாக கஷ்டப்படுறாரு, நான் போகிறேன். என்ன சந்தோஷமாம்மா, அத்தை எப்படி பண்ணுறாங்க? ஒவ்வொரு நேரம் நல்லா பேசுகிறாங்க, ஒவ்வொரு நேரம் திட்டுறாங்க, புரிஞ்சுக்கவே முடியல. அது அம்மா அப்படிதான். அம்மா நல்ல கேரக்டர் தான். யாராச்சும் பேசுனதை கேட்டுட்டு இது பண்ணுவாங்க. சொந்தமாக முடிவு எடுக்க தெரியாது. அதெல்லாம் சீக்கிரத்துலேயே மாறிடுவாங்க. சரி வா, நம்ம எங்கே கோயில் போயிட்டு வரலாம். சரிங்க மாமா, இதை வந்துட்டேன்.